ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம். இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 65 மசாலா ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எங்கள் ஊரில் ரெடிமிக்ஸாகவே கிடைக்குது. அந்த மசாலா சேர்த்துக்கிட்டால் போதும். இதுலேயே காரத்துலேருந்து புளிப்புலேருந்து எல்லாமே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மசாலா. இது ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு காய் எலுமிச்சைப்பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த 65 மசாலா வச்சு சிக்கன், மீன் எல்லாமே பொரிச்சிக்கலாம். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது லைட்டாக இதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த 65 மசாலையிலேயே சால்ட் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் அரிசி மாவு சேர்க்கல, உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போது லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா இந்த காலிஃப்ளவரோட நம்ம போட்ட கடல மாவு, சோள மாவு, 65 மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோம். இது இப்போது சும்மா ஒரு 5-10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ஊற விடலாம். அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கோங்க. நம்ம பக்கோடா போடுற மாதிரி ஒவ்வொரு பீஸாக அப்படி எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா மிதமான தீயில் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வெந்திருக்கு. அப்படியே மிதமான தீயிலேயே நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அனலை கூட்டிட்டிங்கன்னா சீக்கிரம் கருகி போயிடும். மிதமான தீயிலேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு பொரிச்சுக்கோங்க. இப்போது நம்ம போட்ட காலிஃப்ளவர் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம செஞ்ச காலிஃப்ளவர் 65 ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.